கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். என் சிறுமையை இன்னும் எத்தனை காலம்தான் நான் அனுபவிப்பது என்று புலம்பும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு சிறுமை அடைவது உடையை இழந்து மற்றவர்கள் முன் நிற்பதற்கு சமானம். மிகவும் வெட்கத்திற்குரிய காரியம். இதை மேற்கொண்டு மேன்மையடைய ஏதாவது வழியுண்டா என்று கேட்டால் வேதம் வழியுண்டு என்று சொல்லுகிறது. சிறுமையிலிருந்து மேன்மை அடைந்த சிலரை பற்றி நம்ம பார்க்கலாங்க. முதல்ல அண்ணால பார்க்கலாம். அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க சக்களத்தை வார்த்தையினால் அவங்க இருதயத்தை பிளந்து எடுத்து தினம் தினம் சண்டையிட்டு அவங்க குழந்தை இல்லாததை சுட்டி காட்டி சிறுமைப்படுத்தினாங்க. எந்த அளவு சிறுமைப்பட்டாங்கன்னா, அவங்க கணவன் ஆறுதல் பண்ணியும் அவங்களால ஆறுதல் அடைய முடியல, சாப்பிடவே முடியல. கடைசியா ஒரு நாள் தீர்மானம் பண்ணி தேவ சமூகத்துல போய் தன் இருதயத்தை ஊற்றினப்ப அந்த ஏலி கூட அவங்கள புரிஞ்சுக்கல, குடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவரும் சிறுமைப்படுத்தினார். அந்த சிறுமையெல்லாம் பொருட்படுத்தாம தேவனிடத்தில் தன் இருதயத்தை ஊற்றி போட்டாங்க. அப்பொழுது ஏலி அவரை ஆசீர்வதித்த போது உடனடியா தன் ஜெபத்தின் மேல் அவங்க நம்பிக்கை வைத்து, இந்த விசை கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாய் பிள்ளையை தருவார் என்ற நிச்சயமும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு வந்ததினால் அவங்க இனிமேல் துக்கமுகமாய் இருப்பதில்லை என்று முடிவெடுத்தாங்க. எப்படி தெரியும்னா, அவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் முன்னாடியே இதுவரைக்கும் சாப்பிட மனமில்லாம இருந்தவங்க முதல்ல சாப்பிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட தன் விசுவாசத்தை தன் செய்கைகளினால் வெளிப்படுத்தினாங்க. விளைவு என்ன? தேவன் அழகான ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். வசனம் 20 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் அவங்களுக்கு 5 குழந்தை கொடுத்தாங்க. சிறுமப்படுத்தப்பட்டது ஒரு குழந்தை இல்லைன்னு தான், ஆனா அவங்களுக்கு கிடைச்சதோ 6 குழந்தைகள். பரிபூரணமாய் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து சிறுமையை நீக்கி அந்த குழந்தையின் மூலம் அந்த நாட்டிற்கே ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தது மட்டுமல்லாமல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் ஒரு மனிதனையும் அந்த அம்மாவுக்கு கொடுத்து அவங்க சிறுமையை நீக்கி அவங்கள மேன்மையும் கனத்தையும் அடைய வைத்தார். தன் சிறுமை நீங்க அண்ணால் செய்ததான் என்ன? மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாள். தன் விசுவாசத்தை காட்டும் பொருட்டாக தன் செய்கைகளினால் இறங்கினாள். ஆமாங்க, நமக்குள்ளாக இருக்கிற சிறுமையை பார்த்து நம்ம அழுது நொந்து மற்றவர்களிடம் புலம்புவதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனிடத்தில் முழு விசுவாசத்தை வளர்த்து கொண்டு உங்க இருதயத்தை தேவனிடத்துல ஊற்றுங்க. உங்க விசுவாசத்தை செய்கைகளினால் வெளிப்படுத்துங்க. தேவன் ஏற்ற நேரம் வருங்க, உங்க சிறுமையெல்லாவற்றையும் நீங்கி நிச்சயமாய் பல மடங்கு உங்கள் சிறுமைக்கு பதிலாக உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாருங்க. மற்றவர் கண்களுக்கு முன்பாக கனத்தையும் மேன்மையும் அடைவீங்க. இரண்டாவதாக யோசேப்பு செய்த தவறுதான் என்ன? அவங்க அப்பாவோட செல்ல பிள்ளை, கீழ்ப்படுதலான ஒரு பிள்ளை. அதனால அவரு பலவர்ணமான வஸ்திரங்களை அவருக்கு கொடுத்தார். இன்னும் சொல்ல போனா அவருக்கு வந்த சொப்பனம் மற்றவங்களுக்கு இன்னும் அதிகமான பொறாமையை கொடுத்தது. எனவே இவன் இல்லாமலே போகட்டும் நினைச்ச சகோதரர்கள் முதல் அவருடைய வஸ்திரத்தை கிழிச்சு எரிஞ்சு எகிப்தியருக்கு வெற்று போட்டாங்க. அங்க போனப்ப போத்திபா மனைவி அவர்கிட்ட தவறு செய்ய வந்தப்ப தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டார். அங்கேயும் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். மூன்றாவதாக சிறைச்சாலையில போட்டப்ப சிறை வஸ்திரம் தரித்தவராயிருந்து அங்கேயும் அவர் சிறுமைப்பட்டார். ஆனால் ஏற்ற நேரம் வந்தது. தேவன் அவருக்கு குறித்த நேரம் வந்த போதோ அவர் தன்னுடைய உண்மையில் அப்படியே நிலையாய் இருந்தது நிமித்தமாக தேவன் அவருக்கு கொடுத்தது ராஜ வஸ்திரம். அது மட்டுமல்லாமல் எந்த சகோதரர்கள் இவர் வஸ்திரத்தை கிழித்தெறிந்தார்களோ அதே சகோதரர்களுக்கு வஸ்திரமும் உணவும் தங்க வீடும் கொடுத்து ஆசீர்வதிக்கும் அளவுக்கு தேவன் மற்ற எல்லார் கண்களுக்கு முன்பாக அவரை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி இருந்தார். அவர் மரணம் வரைக்கும் அந்த ராஜ வஸ்திரத்தை அவரிடமிருந்து யாராலும் பிடுங்கவே முடியல. மரணம் வரைக்கும் மேன்மையோடு இருந்தார் அவர். சிறுமை நீங்க யோசேப்பு செய்ததுதான் என்ன?
எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், அவருக்காக உலக மேன்மைகள் அவ்வளவு அவர் பாதத்தில் கொட்டி கிடந்தாலும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கண்டார். எல்லா இடங்களிலும் உண்மையாயிருந்தார். எப்பொழுதும் தேவனை தனக்கு முன்பாக வைத்திருந்தார். ஆமாங்க, நம்முடைய சிறுமை நீங்கணும்னா குறுக்கு வழிகளை பிசாசு 1000 கொண்டு வந்து நம்ம பாதையில கொண்டு வைப்பான். நம்மளோட டிப்ரெஷன்ல எதையாவது ஒரு தவறான முடிவுகளுக்கு நாம் எடுக்க சத்துரு வைப்பான். அந்த நேரத்தில் நாம் உண்மையாயிருந்து நம்முடைய பரிசுத்தத்தை நிச்சயமாய் காத்து கொண்டது மட்டுமல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் அவரை எப்பொழுதும் முன்பாக நாம் வைத்திருக்கும் போது ஏற்ற நேரம் வருங்க. எத்தனை பேர் உங்களை சிரமப்படுத்தினாங்களோ அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் கனத்தையும் மகிமையும் கொடுத்து அவர்களுக்கே உங்களை கர்த்தர் உதவியா வைப்பாருங்க. 3வது தாங்க ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை. சில நேரங்கள்ல ஏசப்பாவே நம்மள சிறுமைக்கு ஒப்பு கொடுப்பார். ஐயோ, நான் உங்களை இவ்வளோ நம்பினேனே, இவ்வளோ நேசிச்சேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்தேனே, என்னை இவ்வளோ பெரிய சிறுமைக்கு நீங்களே ஒப்பு கொடுக்கலாமான்னு சொல்லி நம்ம இருதயம் அங்கலாய்க்கும். அது உண்மையாவும் இருக்குங்க. யோபுவை பார்த்தா ஏசப்பாவே சாத்தான் கையில அவரை ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? மற்றவங்களுக்கு இப்படியும் ஒரு மனிதன் இருந்தான்னு அவரை நமக்கு முன்மாதிரியாய் காட்ட. அவருடைய முடிவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமா, எவ்வளோ அதிகமா. இவரை சிரமப்படுத்தின நண்பர்களுக்கே இவர் ஜெபித்தாதான் விடுதலைன்ற சூழ்நிலையில அழகான குழந்தைகளை, அதிகப்படியான சொத்து சுகங்களை கொடுத்து அவரை மேன்மையோடும் கனத்தோடும் வைப்பாருங்க. இதுல நம்ம உதாரணமா எடுத்துக்கிறது இயேசு சுவாமி தன் மகளுக்காக போராடின ஸ்திரீயை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பதில்லை. எவ்வளவு பெரிய சிறுமை. அங்க இருக்கிற கூட்டத்தின் மத்தியில தேவாதி தேவன் இவர்கிட்ட எனக்கு அற்புதம் நடக்கும் சொல்லி காலில் வந்து விழுந்தா நாய்க்கெல்லாம் நான் கொடுக்கறது இல்லைன்னு கர்த்தர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை. அந்த மகளை எவ்வளவு நொந்து போயிருக்கணும். அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அற்புதமே வேணான்னு சொல்லி ஓடி இருப்போம் இல்லைங்களா? ஆனா அந்த அம்மா தான் தொடர்ந்து போராடுறாங்க. ஆமா, நாயாவே இருந்தாலும் அப்ப துணிகை கீழே விழுந்தா நான் சாப்பிடுறேன், எப்படியாவது இடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் தாங்க. ஏன்னா என் மகளுக்கு சுகத்தை உங்களை தவிர யாராலும் கொடுக்க முடியாதுன்னு போராடுறாங்க. சிரமப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. உடனடியா கர்த்தர் சொல்றாங்க, உன்னுடைய விசுவாசம் பெரியது. இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. ஒரேடியா தூக்கிட்டார். அந்த அளவுக்கு காலுக்கு கீழே சிரமப்படுத்தின மாதிரி இருந்தாலும் இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பாக விசுவாசம்னா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு முன்மாதிரியா அந்த ஸ்திரீயை வைத்து மேன்மையாய் வைத்தது மட்டுமல்லாமல் சுகத்தையும் கொடுக்கிறாருங்க. அந்த ஸ்திரீ சிறுமை நீங்கி மேன்மை அடைந்து அற்புதத்தை பெற செய்ததுதான் என்ன? என்னதான் சோர்வான வார்த்தைகளை கேட்டாலோ சோர்ந்து போய் பின்வாங்காம தன்னுடைய தொடர்ச்சியான விசுவாசத்தை காட்டிக்கொண்டே இருந்ததுனால், தொடர்ந்து போராடியதுனால் மேன்மை அடைந்தாங்க. ஆமாங்க, சில நேரம் சோர்வான வார்த்தைகள், தேவனே நம்மை கைவிட்டார் என்ற சூழ்நிலைகள் கர்த்தரை விட்டு ஓடக்கூட செய்யும். பிசாசு அப்படியா நம்மள சோறு செய்து இழுத்து கொண்டு போவான். ஆனா ஸ்தோத்திரங்களோடும் விண்ணப்பங்களோடும் தொடர்ச்சியான நம்முடைய விசுவாசத்தை காட்டிக்கொண்டே இருக்கும் போது நம் சிறுமை நீங்கி தேவன் மற்றவங்களுக்கு எதிராக நம்மை முன்மாதிரியாகவும் மேன்மையாகவும் வைப்பாருங்க. ஆமாங்க, மற்றவங்களோட கேலி கிண்டலுக்கு ஏதுவாக சிறுமையோடு மனம் தாழ்ந்து வெட்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நமக்கு முன்பாக நிறைய முன்மாதிரிகள் வேதத்துல இருக்குங்க. தேவனை நம்பி இருக்கிற ஒருத்தர் சிறுமைப்படுத்தப்படும் போது அதை தேவன் நன்மைக்கு ஏதுவாகவும் மேன்மையாகவும் வைப்பாருங்க. அற்பமாக ஆரம்பமா இருந்தாலும் சம்பூர்ணமான முடிவை நமக்கு தருவாருங்க. எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பாருங்க. யோசேப்பை போல, அன்னாளை போல, யோபை போல, அந்த ஸ்திரீயை போல நாம் தேவனை தொடர்ச்சியை அண்டிக்கொண்டே இருக்கும் போது கூடிய சீக்கிரத்துல ஏற்ற காலத்துல எல்லார் கண்கள் மத்தியிலையும் உங்களை உயர்வாய் வைத்து கர்த்தர் மேன்மைப்படுத்த போறது நிச்சயங்க. ஜெபிக்கலாமாங்க.
தேவரீர் என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சிறுமையவே அதிகமா நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன்ப்பா. தேவரீ, நான் அனுபவித்த சிறுமைக்கு ஈடா என்னை மேன்மைப்படுத்த உம்மாலதான் முடியும். சில நேரத்துல என்னால நிக்க முடியல ஆண்டவரே, நான் ஓடி போறேன். ஆனாலும் தேவரீர் என்னை திரும்பவுமாய் எழுப்புகிறீர் ஐயா. உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக கொடான கொடி நன்றிகள் ஐயா. உமக்காக காத்திருக்கிறேன். இந்த பிரச்சனைகள் மத்தியில, சிறுமையின் மத்தியில தொடர்ச்சியான என்னுடைய விசுவாசத்தை உமக்கு காண்பிக்கவும், விடாப்பிடியாய் உம்மை பிடித்துக் கொள்ளவும், உமக்காக பொறுமையாய் காத்திருக்கவும் எனக்கு கிருபை தாரும். சீக்கிரமாய் என்னை மேன்மையடை செய்வீர் என்று நம்பி உம்மை துதிக்கிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.